கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2024 ஆண்டு இந்த மே மாதம் 5வது மாதம் இந்த 19ஆம் நாளிலும் இந்த 5ஆம் மாதத்துடைய இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் உங்களை வாழ்த்தி மனதார வரவேற்கிறேன். கிரேசால் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு நாமத்தினால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த 5வது மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, யாரெல்லாம் வெட்கம் அடைவதில்லை அல்லது யார் புகழ்ச்சி அடைவார்கள் என்கிற வார்த்தையை தேவன் கொடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் தியானிச்சிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை தாவீது சொல்கிறார் என்று சொன்னால் 3 காரியம். அதிலே ஃபர்ஸ்ட், எல்லாவித பயத்தின் மத்தியிலே இந்த தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தார், வெட்கப்பட்டு போகாமல் இருந்தார். அல்லேலூயா. 2வது, எல்லா விதமான இடுக்கண்களில் இருந்து இருக்கும் பொழுது, எல்லா பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான நெருக்கங்கள், பயங்கரமான உபத்திரவங்கள் மத்தியிலே கர்த்தரை நோக்கி பார்த்த தாவீது ஆண்டவர் வெட்கப்பட விடலைங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 3வது, இன்றைக்கு நாம 3வது காரியம், எல்லாவித குறைவுகளின் மத்தியிலே இந்த தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். சங்கீதம் 34 சங்கீதம் 9-10 வசனங்கள். சங்கீதம் 34. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் சொல்லுவோம். எல்லாவித பயம், மனுஷ வாழ்க்கையில பயம் இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. 2வது, எல்லாவித இடுக்கண்கள், நெருக்கங்கள், all his fears, all his troubles. 3வதாக, எல்லாவித குறைவுகளின் மத்தியிலே கைவிட்டு ஆமென் சொல்லலாமே. all his lack, குறைவு, குறை வேற, குறைவு வேற. ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். குறை அப்படின்னு சொன்னா மிஸ்டேக்ஸ். ஆமென். குறை, குறை சொல்லுதல், குறை கண்டுபிடித்தல். நம்ம கிட்ட இருக்கிற குறையே கண்டுபிடிக்கிற அந்த காரியம் மிஸ்டேக்ஸ், அது குறை என்று சொல்லப்படுகிறது தமிழ்ல. குறைவு என்பது லேக். குறைவுனா என்னது? தேவையான அளவுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது அதான் என்னது? குறைவு. ஆமென் சொல்லலாமே. சம்பளம் எவ்வளவு வாங்குறோம், இது பத்தல, அதுதான் என்னது? குறைவு. வீட்டில் எவ்வளவு பொருள் இருக்குது ஆனா அது ஒண்ணு இல்லை, அது என்னது? அது ஒரு குறைவு. இப்படி குறை வேற, குறைவு வேற. இத 2 வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லலாமே. இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில எல்லா விதமான குறைவின் மத்தியிலே இந்த தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. அதான் நம்ம அருமையா அங்க வாசித்தோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கையிலே சொல்லல. அல்லேலூயா. இத தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாய் தாவீது எழுதுகிறார். ஆரம்பத்திலே இந்த செய்தியுடைய ஆரம்பத்திலே சொன்னேன். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே அங்கே அபிமெலேக் என்கிற ஒரு புறஜாதி ராஜாவிட்ட போய் இருந்த பொழுது தன்னைத்தானே ஒரு பைத்தியக்காரனை போல மாற்றிக்கொண்டு, ஏன்னா அந்நிய ராஜா தன்னை கொன்று போடுவார் என்று சொல்லி தாவீது பயந்து ஒரு பைத்தியக்காரனை போல ஆக்ஷன் பண்ணான்னு சொல்லி நம்ம தியானிச்சோம். அவன் அந்த சூழ்நிலையில் தான் வாசிக்கிறப்போ 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை வாசிக்கப்போ 1 சாமுவேல் 21:6. அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, அந்த வேற நாட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே ஆசாரியன் அப்படி ஒருத்தர் இருக்கிற அதிமேலெக்கு என்கிறதான ஒரு ஆசாரியன். அங்கே போய் பார்க்கும் பொழுது என்ன தாவீதா, இஸ்ரவேலுக்கெல்லாம் ஒரு பெரிய ரட்சிப்பை மீட்பை கொடுத்த இந்த தாவீதா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 பாட்டு பாடப்பட்டவனே, புகழப்பட்டவனே இந்த தாவீது தானே, இவர் எங்க இங்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த ஆசாரியன் இருந்த பொழுது, அந்த நேரத்துல தாவீதுக்கும் கூட சென்றவங்களுக்கும் பயங்கரமான பசிங்க. என்னது பசி? சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதாவது பசியில இருக்கிற மக்களுக்கு தான் அந்த நேரத்துல என்னென்ன பண்ணும். இன்னைக்கு 3 வேளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன செய்யும்? இன்னும் பசி என்ன செய்யும்? கிளறி விடும். சிறுங்குடலை பெருங்குடல் என்ன செய்யும்? போய் சாப்பிட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களா ஒண்ணுமே பண்ணாதான். சிலருக்கு அப்படியே படபடன்னு வந்துடும், ஒரு மாதிரி லோ பிபி ஆயிரும், வேர்த்து கொட்டும். அப்ப அந்த நேரத்துல அப்படி ஏதாவது வாயில போட்டா தான், சாப்பிட்டா தான் அது என்ன செய்யும்? சரி ஆகும். அது இந்த வெயில் காலத்துல சொல்லவே வேண்டாம். இந்த தாவீதுக்கு கூட சென்றதான மற்றவர்களுக்கு ஒரே பசி. அங்கே இந்த ஆசாரிட்ட ஊழியக்காரண்ட கேட்கிறார், ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதா? அவர் சொல்றார், எதுவுமே இல்லை. அங்கே தேவனுடைய ஆலயத்தில் சமூகத்தில் வைக்கப்பட்ட அப்பம் மட்டும் 12 அப்பம் மட்டும் அங்கே இருக்கிறது. அனுதினமும் அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவார்? ஆசரிப்பு கூடாரத்துல, அப்போ கூடாரம் தானே, தாவீது காலத்துல ஆலயம் கிடையாது. அப்போ 6 அப்பமா என்ன செய்வாங்க? அடிக்க வைப்பாங்க. தேவ சமூகத்திலே இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுது எனக்கு முன்னால இருக்கணும் என்கிற அடையாளத்துக்காக. அதை சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய கண்காணிப்பில் இருக்கிற, என்னுடைய பார்வையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆசாரிய ஊழியக்காரர் சொல்றாரு, இந்த சமூகத்து அப்பத்துல வைக்க, அந்த சமூகத்து அப்பத்தை, அந்த மேசையில வைக்கப்பட்ட அப்பத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த தாவீது கேட்கிறாரு, ஒரு 5 அப்பமாயிலும் என்னவாயிலும் இருக்கிறது என் கையில கொடும் அப்படின்னு நம்ம பரிதாபமா கேட்கிறாரு. பாருங்க தாவீது, அவன் தோத்துறான். அப்போ அவர் சொல்றாரு, இல்ல, அந்த பரிசுத்தமான அப்பத்தை என்ன செய்யக்கூடாது? ஆசாரிகள் தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். இந்த தேவ சமூகத்தில் டெய்லி வைக்கப்பட்ட அப்பத்தை தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்யறவங்க என்ன செய்யணும்? அதை சாப்பிடணும். மற்றவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால அப்படின்னா இருக்குது. தோத்திரம். நேற்று வைத்துதான் இந்த அப்பம் இன்னைக்கு இருக்குது. ஒருவேளை புருஷர்கள் ஸ்திரீகளோடு சேராம இருந்தாங்கன்னா அதை என்ன செய்வேன்? அதை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன பொழுது, ஆமா எல்லாரும் தூரமா தான் இருந்தோம் என்று சொல்லி சொல்லும் பொழுது சொல்லுங்க, அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தருடைய பந்தி நடக்கிற அந்த 3 நாட்களிலே புருஷர் ஸ்திரீகள் என்ன செய்யணும்? அந்த கர்த்தருடைய நாளுக்காய், கர்த்தருடைய பந்திக்காக நம்முடைய சரீர பிரகாரமாக, மைண்ட்ல, ஸ்பிரிச்சுவலா எல்லாத்துலயும் ஆயத்தப்படணும். ஞானசுரத்துல கைய வைக்கிற அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்காக ஆயத்த ஜெபம் வைக்கிறோம். ஆண்டவர் உலகத்தான் பார்க்கிறாரு, மனுஷதான் பார்க்கிறாருன்னு சொன்னா அப்படியே ஏமாத்திருக்க கூடாது. பாருங்க, இந்த தாவீதுடைய நிலைமை இப்படி ஒரு பரிதாபமான நிலைமைங்க. சாப்பிடறதுக்கு பசி, கொலை பசி. தோத்திரம். எதை கிடைச்சாலும் சாப்பிடக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலை, வேற வழி இல்லாம அந்த ஆசாரியன் அந்த அப்பங்களை எடுத்து இந்த தாவீதுக்கு கூட வந்தவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் பசி. யாருன்னா தாவீது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை மனதில் வைத்துதான் தாவீது எழுதுறாரு,
கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு எந்த குறைவும் கிடையாது. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நீதிமான்களை அவர் பசியினால் வருந்த விடார் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. அது என்ன சிங்கக்குட்டி? வாசி கேட்போம். நாகும் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாகும் 2:12. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி, சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி, தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்துக் கொண்டு, தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று, இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிற்று. பீறி போட்டவைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. இந்த ஆண் சிங்கம் என்ன செய்யுமா? பெண் சிங்கத்துக்கும் குட்டிகளுக்கும் இரையை பிடிச்சிட்டு வந்து அந்த கெபில தான் எல்லாம் படுத்து கிடக்கும். குட்டிகள் தான் அவன் குகைக்குள்ள படுத்துக்கொள்வதற்கும் இது என்ன செய்யுமா? போய் வேட்டையாடி வந்து இந்த சிங்கங்கள் இரையை இழுத்து கொண்டு வந்து அந்த கெபி அந்த குகை முழுவதையும் இந்த மாம்சத்தினாலே நிரப்பி வைக்குமா? அவன் சொல்லலாமே. இதன் அடிப்படையில் தாவீது சொல்றாரு 34 சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சினா குறைவுபட்டு கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையணும் என்ன அர்த்தம்? நான் குறைவுபட மாட்டேன். தாழ்ச்சினா தாழ்மை அடைய மாட்டேன், தப்பா அர்த்தத்தை எடுக்கக்கூடாது. குறைவுபட மாட்டேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த இறைய குகை முழுக்க நிறைச்சு வச்சிருக்கனால எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்பப்ப போய் அந்த குட்டி என்ன செய்யும்? கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா? அல்லேலூயா. வீட்டில் ஒரு பதார்த்தம் செஞ்சு வச்சா, ஒரு பலகாரம் செஞ்சு வச்சா, ஒரு முறுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி போட்டா, பிள்ளைங்க வீட்டில் இருந்து அப்பப்போ எடுத்து அப்பப்போ என்ன செய்யும்? ரைஸ் மில்ல மாதிரி அரைச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிதானே? ஆமா. அப்படிப்பட்ட அந்த சிங்க குட்டிகளுக்கே ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து குறைவுபட்டு பட்டினியா கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. விசுவாசிக்கிறவங்க கைகளை கட்டி கர்த்தரை மேம்படுத்தணும். கைகள் நல்லா உற்சாகமாய் கட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இதை வச்சுதான் இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தின் பாதையிலே ஒரு பயிர் வழியாக விவசாய நிலத்தின் வழியாக போகும்பொழுது அவங்களுக்கு ஒரே பசி. அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள். என்னது? சனிக்கிழமை. அப்ப இந்த சீசர்களை என்ன பண்ணாங்க? இந்த கோதுமை மணிகளை, இந்த கோதுமை வயல் வழியா போறாங்க. அப்ப அவங்களுக்கு சீசர்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு. அதை பறிச்சு என்ன செய்யறாங்க? அப்படியே அதை வாயில போட்டு அப்படியே மென்னுட்டு அந்த கோதுமை மணிகளை, ஏன்னா அதை உமி இருக்கும், தோலோட தானே இருக்கும், அது நல்லா மென்னுட்டு சக்கையை மட்டும் துப்பிட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த பரிசு சரி செய்யறோம். இப்படி சீசர்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்யறாங்க. ஓய்வு நாளில் செய்யக்கூடாது என்ன பண்றாங்க? செய்யறாங்க அப்படின்னு உடனே அப்பா ஆண்டவர் சொல்றாரு, தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைக்கப்பட்ட இந்த பரிசுத்த அப்பத்தை சாப்பிட்டதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களாப்பா? அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு மாத்திரமல்ல எல்லா நாளுக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறான்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படித்தான் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸெப்ஷன்ல தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த பரிசுத்த அப்பம் அவர்கள் கொடுக்கப்பட்டு பசியாற்றப்பட்டார். அந்த அனுபவத்தை தான் எழுதுகிறாரு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கூட பட்னியா கூட கிடக்கலாம். ஆனால் ஆண்டவரை தேர்ந்தவர்களுக்கு எந்த நன்மையும் குறைபடவே படாது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். அப்படியானால் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே 3 விதமான குறைவுகள் நம்ம வாழ்க்கையிலே வரும். எத்தனை குறைவுகள்? 3 விதமான குறைவுகள். முதலாவது பண குறைவு. என்ன குறைவு? ஸ்தோத்திரம். lacking in the materials blessing அல்லது lacking in money அப்படின்னு சொல்லலாம். பண குறைவு. என்ன குறைவு? பணம், பொருள், வசதி, இப்படிப்பட்டதான காரியத்தில் உள்ளதான குறைவுகள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும். ஆமென். இது உலக பிரகாரமான எல்லா மக்களுக்கும் வரக்கூடியதான ஒரு காரியம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
அதனாலதான் பாருங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே அங்கே எலிசாவின் நாட்களிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். ஆமென் சொல்லலாமே. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசியுடைய புத்திரர்ல ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ, அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியுடைய ஒரு மனைவி, 2 பிள்ளைகள். அந்த தீர்க்கதரிசி மரித்து போயிட்டார். உயிரோடு இருக்கும் பொழுது ஏதோ காரியத்துக்காக கடன் வாங்கி என்ன பண்ணாரு தெரியாது. ஆமென் தோத்திரம். ஆனா அவர் மரித்து போயிட்டாரு. இப்ப அந்த கடன் அடைக்கிறதுக்கு வழி இல்லை. கடைசியில கடன் கொடுத்தவங்க வந்து கொடுத்த கடனுக்கு பதிலாக ஒரு 2 பிள்ளைகள் என்ன செய்யும், அடிமையாய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அப்படி வந்து கேட்கிற அப்படின்னு. அப்பதான் அந்த எலிசா போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த ஸ்திரீக்கு கிடைக்கிறது. அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ எலிசா என்ன கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பணம் சம்பந்தப்பட்ட, பொருள் சம்பந்தப்பட்ட, வசதி சம்பந்தப்பட்டதான குறைவுகள் இருக்கும் பொழுது, பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இன்னும் பலவிதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது சில நேரங்களில் என்ன செய்வோம், ஏது செய்வோம், இதை எப்படி நம்ம சரிப்படுத்துவோம், இதை எப்படி நம்ம வாங்கின கடனை அடைப்போம் என்று சொல்லி பல நேரங்களில் நம்ம தத்தளித்துக் கொண்டிருக்கிற நிலைமைகள் எல்லாருக்கும் இயற்கையா வர காரியம். அவர் ஆமென் சொல்லுகிறாம அதுக்கு யாரு விதிவிலக்கு கிடையவே கிடையாது. இதுதான் வந்து பணக்குறைவு, லேக்கிங் இன் மணி. ஸ்தோத்திரம். அப்போ இங்கே எலிசா என்ன சொல்றாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உள்ளதை சொல். உள்ளதை கரெக்டா சொன்னால் அந்த ஸ்திரீ. அல்லேலூயா. எங்க வீட்டுல ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரமே இருக்கிறது. என்ன இருக்குது? என்ன இருக்குது? எண்ணெய். அது என்ன எண்ணெய்? ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில். ஒரு குடம் அந்த எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார சம்பந்தப்பட்ட காரியத்துல, பண சம்பந்தப்பட்ட காரியத்துல, வசதிகள் சம்பந்தப்பட்ட காரியத்துல நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கும், கொஞ்சமாக ஒண்ணு இருக்கும். அந்த கொஞ்சத்தை கொண்டுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருப்பார். கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும், ஆனா இல்ல அப்படின்னு வாயில தாராளமா வரும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? சட்டிக்குள்ள, அரிசி பானைக்குள்ள அரை அளவுக்கு, ஒரு அளவுக்கு அரிசி தான் இருக்குன்னா, ஒரு அளவுக்கு அரிசி தான் இருக்குது. சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நினைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை, இல்லை, நத்திங். அந்த வார்த்தை நம்ம வாயில, விசுவாசி வாழ்க்கையில வரக்கூடாது. சொல்லுங்க. ஆமென். உன்னிடத்துல என்ன இருக்குது? என்கிட்ட 10 ரூபாயா இருக்குது. அதுதான் உண்மை, சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவராக. ஆமென். அப்போ உள்ளதை அவள் சொன்னாள். அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. எலிசா சொன்னாரு, அப்படியா, சரி போ, அக்கம் பக்கத்துல போய் காலியான பாத்திரத்தெல்லாம் வாங்கி கொண்டு வந்து நீயும் பிள்ளைகளை என்ன செய், கதவை போட்டுக்கிட்டு இந்த இருக்கிற எண்ணெயை மொண்டு காலி பாத்திரத்தில் என்ன செய், ஊற்று அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அவங்க விசுவாசத்தோடு செய்யறாங்க.
அந்த ஒரே ஒரு கூட எண்ணெயில மொள்ள அது என்ன செய்யுது, நீரூற்று மாதிரி அது எண்ணெய் வந்துகிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. எல்லா குடங்கள் காலியான குடங்களை நிரம்பினது. இதுக்கு மேல ஏதாவது குடம் இருக்குதா? இல்லை, அதோட அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இது தேவன் செய்த, எலிசாவை கொண்டு செய்த பெரிய அற்புதம் இது. அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற அந்த 10 ரூபாயை கொண்டுதான் அல்லது 100 ரூபாயை கொண்டுதான், கொஞ்சம் பொருளை கொண்டுதான் கர்த்தர் நம்மை அதை நிறைவாக்கி நம்முடைய குறைவை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதுக்கு தேவை நமக்கு விசுவாசம். ஆமென் சொல்லுங்களாமே. விசுவாசம் இல்லாம இந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, நாம மேற்கொள்ள முடியாது. இந்த பண குறைவுகளை, பொருளாதார குறைவுகளை, இந்த உலகத்துடைய குறைவுகளை நாம நிறைவாக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு எவ்வளவு வந்தாலும் என்ன செய்யல, பத்தல. அதிலே உன்னிடத்துல என்ன இருக்கிறது, என்னிடத்துல என்ன இருக்கிறது, ஆண்டவரே எங்ககிட்ட எவ்வளவுதாப்பா இருக்கிறது ஆண்டவரே, இதை எங்களுக்கு ஆசீர்வதித்து இதை பெருக செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். இல்ல வலதுகத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே இருக்கிற இந்த பொருளாதார குறைவுகள், இந்த பண குறைவுகள், ஆண்டவரே வசதி குறைவுகள் எதுவாக இருந்தால் எல்லாத்தையும் நீர் மாற்றி அமைக்க வல்லவர் ஆண்டவரே. விசுவாசம் தான் நம்ம உலகத்தை உயர்த்துங்க. விசுவாசம் இல்லைன்னா தேவையில்லாம. இரண்டாவது மனக்குறைவு. என்ன குறைவு? முதலாவது பணக்குறைவு, இரண்டாவது லேக்கிங் இன் மைண்ட், லேக்கிங் இன் ஹார்ட், உள்ளத்திலே மனக்குறைவு. மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரம் 20 வசனத்தை வாசி கேட்போம். மத்தேயு 19:20. அந்த வாலிபன் அவரை இயேசுவை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அல்லேலூயா. இங்கே இயேசுபாட்ட ஒரு வாலிபன் வந்தான். ஒருவன் வந்து சொல்லப்படுகிறது. சில வேற நிருபத்துல ஒரு வாலிபன் இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப வந்து என்ன பண்றான், இயேசுவே ஆண்டவரே நல்ல போதகரே நித்திய ஜீவன் அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ கற்பனைகளை கைக்கொள். இல்ல ஆண்டவரே அதெல்லாம் எனக்கெல்லாம் அத்துபடி 10 கட்டளைகள் தெரியும், பிரமாணங்கள் தெரியும், ஓய்வு நாள் அனுசரிக்கிற பத்தி எல்லாமே தெரியும், எல்லாமே எனக்கு குறைவு கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் அவன் போகிறான். ராமே சொல்லுங்களாமே. சிறு வயது முதலே இதெல்லாம் நான் என்ன செய்யறேன், கடைபிடிக்கிறேன். தாய் தகப்பனை கணவன் அதை பண்ண, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், 10 கட்டளைகள் உள்ளது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் என்ன கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். ஏசப்பா என்ன சொல்றாரு, அடுத்த வருஷம் 21. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றான். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஆமென். இப்ப பாருங்க, என்னிடத்தில் என்ன குறைவுன்னு அவன் கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. ஆனா அந்த குறைவை அவன் நிவர்த்தியாக்க அவன் விரும்பவில்லை, எதிர்பார்க்கிறார் என்று சொல்லலாமே. காரணம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படியே அந்த கட்டளையெல்லாம் கை கொள்றப்பா, சரிப்பா, ஓகேப்பா, பிரச்சனை இல்லை. அப்பனா நீ என்ன செய், நீ பூர்ண சற்குணரா இருக்க விரும்புறியா, நல்ல மன நிறைவோட இருக்க விரும்புறியா, பூர்ண சமாதானத்தோடு நீங்க இருக்க விரும்புறியா, உன்னிடத்துல உள்ளதை விற்று என்ன செய், தரித்திரருக்கு கொடு. ஏன்னா நீதிமொழியை சொல்லப்படுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. உடனே இவன் என்ன பண்றான், இந்த வார்த்தைகளை, அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருக்கு, நிறைய பணம் இருக்கு, நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அவன் குறைவு, என்ன குறைவு? லேக்கிங் இன் மைண்ட், லேக்கிங் இன் ஸ்பிரிட்,
lacking in heart, இருதயத்தில் உள்ளதான குறை, உள்ளத்தின் அடிப்படையில் உளப்பூர்வமாக இன்னைக்கு நிறைய மக்களுக்கு பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா மனசுல அதை விட ஏராளமான குறைவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமை சொல்லலாமா? அந்த குறைவை நிறைவாக்க எந்த மனுஷனால முடியாது, பணத்தாலே முடியாது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால மாத்திரமே முடியும். சொல்லுங்க. கர்த்தர் நல்ல காரணனுடைய மனசு ஃபுல்லா எது மேல இருக்குது? மைண்ட் ஃபுல்லா எது மேலதான் இருக்குது? பணம், பணம், துட்டு, பணம், துட்டு அப்படின்னு. மனுஷனுக்கு பணம் தேவை, வசதி தேவை. நம்ம மைண்ட் அதே மேலேயே வச்சுட்டு வாழக்கூடாதுங்க விசுவாசிகளே. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிற அந்த வேற என்ன செய்யணும்? இந்த பண ஆசைங்கிற வேற என்ன செய்ய, வேரோட பிடிக்கி எரியணும். அப்பதான் உள்ளத்துக்குள்ள ஒரு நிறைவு வரும், குறைவுகள் எல்லாம் மாறும். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக உண்மைகள், சத்தியங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கான மக்கள் இயேசப்பட்ட வந்து வெறுமையா போனவன், துக்கமா போனவன், இந்த புத்தி கட்டவ மாணிவன், புத்தி கட்ட இந்த ஐஸ்வர்யவான் மட்டுமே. அவன் மனம் முழுக்க பணத்தின் மேல இருந்துச்சு. எது மேல இருந்துச்சு? விசுவாசிகளே, உங்க மனசு எது மேல இருக்கு? பணத்து மேலேயே குறியா இருக்கிறீங்களா? பொருள் மேலேயே குறியா இருக்கிறீங்களா? புடவை மேலேயே குறியா இருக்கிறீங்களா? ஆமாவா? பணத்துக்காக, பொருளுக்காக ஆண்டவர் தருகிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை இழந்துடாதீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பணம் நமக்கு தேவைங்க, வசதி நமக்கு தேவை, பொருளாதாரம் நமக்கு தேவை. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிறாரு, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிற, இன்னும் கொடுப்பாரு. கையை விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா அதுல உங்க மனம் திருப்தியா இருக்குதா? அப்படியே நீங்க அலசடி பண்ணிட்டே வேவரிங் மைண்ட்ல அப்படியே எப்ப பார்த்தாலும் அப்படியே அலைகளை போல் அப்படி அலைந்து கொண்டே இருக்கிறீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மனக்குறைவுகளை நிறைவாக்க தேவனுக்கு கடந்து வர வேண்டிய மத்தியில் அல்லேலூயா. நிறைவான தேவனுடைய உள்ளத்துக்குள்ள வரும் பொழுது எல்லா குறைவுகள் எல்லாம் மாறி போகும், மறைந்து போகும். அல்லேலூயா. மூன்றாவது ஆவிக்குரிய குறைவு. ஆமென். lacking in the spirit அல்லது lacking in spiritual life. ஆவிக்குரிய குறைவு. ஆமோஸ் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11 முதல் 13 முடிய உள்ள வார்த்தைகளை வாசிக்க. ஆமோஸ் 8:11 முதல் 13. நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினாலே சோர்ந்து போவார்களாம். எல்லாராமே சொல்லலாமே. மூன்றாவது ஆவிக்குரிய குறைவுங்க, lacking in the spiritual. உலக பிரகாரமான பணமோ பொருளோ குறைவா இருந்தா கூட பாடுபடலாம், கஷ்டப்படலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம். எதனாலும் சம்பாதிச்சு வாழ்க்கையை முன்னேற்றி விட்டுலாம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அது அந்த காலத்துல சொன்னாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். சொல்லுங்க சத்தமா. கவலை உனக்கு இல்லை, ஒத்துக்கள். பண பொருள் இல்லாட்டினா எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்துடலாம். அல்லேலூயா. சோத்திரம். மனக்குறைவுகள் வந்தாலும் நம்ம ஆண்டட்ட வரதுனால இந்த மனக்குறைவுகளை நம்ம மாத்திடலாம். ஆவிக்குரிய குறைவு ரொம்ப டேஞ்சரானது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேசத்தின் மேலே ஆண்டவர் பஞ்சத்தை அனுப்ப நாட்கள் வரப்போகிறது. ஆமோஸ் ஆண்டு சொல்றாருங்க, இந்த உலகத்து மேல, தேசத்து மேல பஞ்சம் வரும். சாப்பாட்டின் பஞ்சம் அல்ல, தாகத்தின் உண்டான பஞ்சம் அல்ல, வசனம், கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் வரப்போகிறது.
அப்ப எங்க போய் ஐயோ ஆண்டுடைய வார்த்தை எனக்கு வேணும், இன்னைக்கு டிவி ஃபுல்லா வருது, காலையில திறந்தா காலையில நைட் வரை இருக்கணும்னு ஓடிட்டே இருக்குது. அந்த காலத்துல ஒரு வார்த்தை கேட்கக்கூடாத பஞ்சம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வல்லமையினாலே வார்த்தையினாலே நாம நிரப்பிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் அன்னைக்கு வாசித்த சங்கீதத்திலே 119 சங்கீதத்திலே 9-11 வசனங்களை வாசித்து படிக்க போறோம். 119 சங்கீதம் 9-11. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன். விடாதேயும் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். தெய்வத்தெல்லாமே சொல்லுங்கள். உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அல்லேலூயா. Your word I have hidden in my heart. மறைத்து வைத்துக் கொள்வேன். 2 வருஷமா கொரோனாவால மறைந்து போய் கிடந்தவே ஒளித்துக்கள், விலகியிரு, தனித்திரு, ஒளித்துக் கொண்டிரு. நம்முடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை நல்லா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணுறதான ஒட்டகங்கள் இந்த பாலைவனத்திலே வனாந்தரத்திலே அந்த ஒரு ஒட்டகம் கிட்டத்தட்ட 100-150 லிட்டர் வரைக்கும் தண்ணியை குடிச்சு சேமிச்சு வச்சுக்கணும். எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட 150 லிட்டர் வரைக்கும். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்? 3 லிட்டர் 4 லிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவுமா நரசிம்ம கரெக்டா சொல்லு. வெயிட் டைம்ல 3 லிட்டர் வெயிட் கூட தண்ணி குடிக்கணும். அது வரையா சோத்ரம். வெயில் காலத்துல பசியை தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிச்சுக்க வேண்டியதான். அல்லேலூயா. அப்படி இந்த ஒட்டகம் என்ன செய்யும்? தண்ணியை சேமிச்சு வச்சுக்குமா. இயற்கையாவே கர்த்தர் அதுக்கு கொடுத்துறாரு. அதனாலதான் அது பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. ஷிப் ஆஃப் டெசர்ட். இந்த ஒட்டகத்துடைய பேர் என்னது? பாலைவன கப்பல். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு வாழ்க்கை பிரயாணத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம இருதயத்துல சிந்தையில தேவ வார்த்தைகளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். மாசம் சம்பளம் வாங்கினவனே ஸ்டோர் ரூம்ல வாங்கி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு நிரப்பி வைக்கிற அந்த மைண்ட்ல இருக்காதீங்க. அதை செய்யுங்க. இதை விட்டு விடக்கூடாது. சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்கை, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல நாம வைத்து வைத்து பத்திரப்படுத்திக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் கேட்க கிடையாது, கேட்கவே முடியாதான், காதுகள்ல கூட கேட்க முடியாத கொடிய பஞ்சம் வரப்போகுது. அந்த நாளுக்கு நம்மை தப்பித்துக் கொள்ள நம்முடைய ஆவிக்குரிய குறைவை நிவர்த்தியாக்க நல்ல வேத வசனத்தை நல்லா கேளுங்க. கேட்டுட்டு மைண்ட்ல இருதயத்தை நல்லா அதை சேவ் பண்ணி கொள்ளுங்க, நிரப்பி வைத்துக் கொள்ளுங்க. போன்ல என்ன செய்ய நிறைய வந்துட்டே இருக்கும். தேவையானதை சேவ் பண்ணிட்டு தேவையானதை டெலீட் பண்ணிட்டு அதுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் போக கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஃபுல் அப்புறம் மெமரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் டோட்டல் டெலீட்டட் அப்படின்னு போட்டா தான் அதுக்கப்புறம் போன என்ன செய்யும்? வேலை செய்யும். இதுல இந்த இருதயத்துல எவ்வளவு வார்த்தைகள் போட்டாலும் அது சேவாயிட்டேதான் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய வல்லமைக்கு உள்ளதான வித்தியாசம். நம்ம சொல்லாமே. நம்மள அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய குறைவை நம்ம சரிப்படுத்திக்கணும். அல்லேலூயா. இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்துல நீங்க குறைவுடலா இருக்கிறீங்களா? பரலோகத்துக்குரிய அந்த நிச்சயத்தை குறித்த காரியத்துல குறைவோடு கூட இருக்கிறீங்களா? இந்த குறைவை நிறைவாக்க ஆண்டவர் கடந்து வர்றார். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. பணக்குறைவு, மனக்குறைவு, ஆவிக்குரிய குறைவுகளை நிறைவாக்க நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தாவீது சொல்றாரு, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அவருடைய பிரகாசமான முகத்தை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட குறைவான சூழ்நிலையில் அவரை நோக்கி பார்த்தால் தேவ பிள்ளைகளே, என்ன விதமான குறைவா இருந்தாலும் இந்த உலகத்துல மனுஷனோ அரசாங்கமோ யாரும் நிவர்த்தி செய்ய முடியாத, திருப்திப்படுத்த முடியாத ஆசீர்வாதத்தை நம்முடைய தேவனாய் கர்த்தர் மாத்திரம் தான் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல குறைவில்லாத மனுஷன் கிடையாது.
குறைவுகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை. எல்லா குறைவை நிறைவாக்குறதுக்கு இந்த தேவனாய கர்த்தர் அவரை நோக்கி பாருங்க. இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே பணக்குறைவோடு இருக்கீங்களா? மனக்குறைவோடு கூட இருக்கீங்களா? மூன்றாவது, உள்ளான வாழ்க்கையில் ஆவிக்குரிய பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில் நிச்சயம் இல்லாத நிலைமையில குறைவோடு இருக்கீங்களா? இந்த குறைவை நிறைவாக்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அவரால் மாத்திரமே முடியும். இந்த வார்த்தை கேட்கிற நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க, நம்புங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. பேசலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லை. எல்லாவித பயத்தின் மத்தியிலே, எல்லாவித இடுக்கண்கள் மத்தியிலே, எல்லாவித குறைவுகள் மத்தியிலே, இந்த 3 விதமான குறைவுகள் மத்தியிலே எந்த சொல்ல இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிறைவாக்குவாராக. God bless you. Amen.